எனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு காலையில் இருந்து இந்த பூஜை ரூம் க்ளீனிங் வேலையில் தான் இருக்கிறா. இவ இன்னும் சாப்பிடல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறா. இதெல்லாம் இவ எப்போ கழுவி எப்போ எடுத்து திருப்பி வச்சுட்டு லஞ்சு பண்ண போகிறான்னு தெரியல. அவளையே கேட்போம். வெளியில் போயிருக்கா, வரட்டும். டைம் என்னமோ 10:30 தான் ஆகுது. ஆனால் இவர் எப்போ நீ லஞ்ச் பண்ண போகிறேன்னே கேட்டுட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இந்த வேலை நான் எடுத்துட்டேனோ. இன்றைக்கி சாமி கும்பிட்ற வேலை, பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அதனால இதை கேள்வி எப்போ இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பித்தாலும் இந்த கேள்வி கேட்டுருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூ வைக்கணும். பூ இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் கிடச்சிது. சரி, அலங்காரம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு புது ஆங்கிள் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டைம் ஆயிடுச்சு. சாமிக்கும் வேலை செஞ்சுட்டே பேசிக்கிட்டே கடன்னு செஞ்சிடலாம். சில பேருக்கு பேசிக்கிட்டே வேலை செஞ்சோன்னா சீக்கிரம் செய்வாங்கல்ல. சில பேருக்கு அது பிடிக்காது, டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். கிச்சனில் கூட ஒருத்தர் நின்றா எல்லாமே டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பேசுவாங்க, இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்துடும், அப்படியே நம்ம முழுகிடுவோம், நம்ம செய்கிற வேலைலாம் ஸ்லோவாகிடும். இல்லை இது அங்கே இருக்குது அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம இப்படி சொல்லியே இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். நான்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். ஏதாவது வேலை செஞ்சுட்டே யார்கிட்டயா பேசிக்கிட்டே, அப்படி இல்லைன்னா பாட்டு கேட்டுகிட்டே. எப்போ நான் சாமி ரூமுக்கு வந்தாலும் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு ஏதாவது மனசில் வேண்டிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதே இல்லை. சரி, அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இதை செய்யலான்னு சொல்லிட்டு எப்படி வந்திருக்கு பார்ப்போம். அஜுட்ட காமிச்சி எப்படி இந்த வீடியோ வந்திருக்கு, புது ஆங்கிள் நானே செட் பண்ணி எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ நீங்கள் பூஜை ரூம்லாம் பண்ணுறச்ச என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். சின்ன வயசுலலாம் இப்படி ஒரு விஷயம்லாம் தெரியாது, பெரிய ஈடுபாடே இருக்காது. பூ வாங்கிட்டு வா சொல்லுவாங்க, அவ்வளோதான். நம்ம நம்மளோட கான்ட்ரிபியூஷன்னு பார்த்தா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, இல்லை சின்னதாக ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, கடையில் கற்பூரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவே செஞ்சு முடிச்சுடுவாங்க. சாமி கும்பிடும் போது கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்காரரை கூப்பிட்றோம், அதே கதை தான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்களே ரெடி ஆகிடுவோம். குளிக்கிறது, அந்த ட்ரெஸ் மாற்றுறது, அந்த மேக்கப் போட்டு எல்லாம் தலைலாம் வாரி அதெல்லாம் நாங்களே ரெடி ஆகிடுவோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த வேலைலாம் இருக்காது. எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டில் தேங்காய் உடைப்பார், சாமி கும்பிடுவார், லைக் பெல்லை ஆட்டி சாமி கும்பிடுவாங்க. சம்டைம்ஸ் பெல்லை நான் வாங்கிப்பேன், நான் அடிப்பேன். எங்கள் வீட்டு வழக்கம் அதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து இலையில சாப்பிடுவோம். என்னால் அதை தான் ஃபாலோ பண்ண முடியல, மீதி எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த டாபிக் வந்தேன்னா, சாமி எப்பத்துலேருந்து இப்படி பக்தியாக இந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சேன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். அது ஏனே தெரில, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ நம்ம அப்பா தான் எல்லாருக்கும். ஆனால் நம்ம ஆஃப்டர் மேரேஜ் தான் சாமி கும்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், வேறு யாராவது சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். சாமி கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நம்ம அதிகமாக இருந்திருப்போம். அப்பா அம்மாலாம் அடுத்து மேபி இருக்கலாம். நம்ம மெச்சூரிட்டி ரீசனாக இல்லைன்னா நம்ம பாசம், ப்ரிஃபரன்ஸ், ப்ரையாரிட்டிஸ் அது மாறுதா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சம்டைம்ஸ் யோசிச்சுப்பேன், நம்ம ஒரு நாளும் இப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு. மேரேஜ் ஆன டைம் சொல்கிறேன். அவருக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சு இல்லை ஏதாவதுன்னா உடனே சாமிக்கிட்ட வேண்டுறது தான் இருக்கும். அது வரைக்கும் நான் எக்ஸாம்ஸுக்கு தான் வேண்டியிருக்கேன். கடவுளே எப்படியாவது இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிடணும். நான் ஸ்கூல் படிக்கும்போது 35 பாஸு. ஸோ எப்படியாவது 35 மார்க் எடுத்துட்டு உனக்கு 10 தோப்புக்கரணம் போடுற, இல்லை அப்படி தான் வேண்டுவேனே, ஒரு 10 ரவுண்ட் அடி லைக் சுற்றி வரேன், இல்லை உன்னை நான் பார்க்குறேன், இப்படி தான். அவருக்கு பயங்கரமான ஐஸெல்லாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சாமி கும்பிட்ருக்கேனே தவிர, சரி உடம்பு சரியாகணும், ஏன்னா உடம்பு சரியாக அப்போல்லாம் நம்ம கூப்பிட மாட்டோம்ல. உடம்பு நல்லா இல்லைன்னா நம்ம ஜாலியாக தானே இருப்போம். ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் சுற்றலாம், கவனிப்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்
அப்போ தான் வந்து சாமி கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருப்போம் எல்லாருமே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கும் உடம்பு முடியலன்னா வேண்டுவோம், செய்வோம். ஸோ அதுதான் ப்ரையாரிட்டி. நம்ம மெச்சூரிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். சின்ன வயசில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க, என்ன மாதிரி சாமி கும்பிடுவீங்க? ஸோ என் வேலை முடிஞ்சது. நான் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது தான். இப்போ எப்போ இவங்கக்கிட்ட வந்தாலும் ரொம்ப சுத்தபத்தமாக, மனசும் நிறைவா, அப்படிலாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்லாம் விளையாட்டுத்தனமாக கும்பிடுவேன். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வேண்டுதல் தான் வைப்பேன். நிறைய பேசுவேன். நான் சின்ன வயசுலேயே பயங்கரமாக பேசுவேன். நீ மட்டும் இதை செஞ்சு கொடுக்கல அப்படி தான் பேசுவேனே. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். இப்போயும் சம்டைம்ஸ் பாட்டு போடலன்னா சாமிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் செய்வேன். லாஸ்ட் டைம் நீ இதை பண்ணி கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி சொல்லிட்டு தான் பேசிகிட்டே தான் எல்லாம் செய்வேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே பூவெல்லாம் வச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட வேண்டியதான். அஜுவை ரெடியாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு டேயை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.